இன்னைக்கு ஃபெப் 6 அமெரிக்கா முன்னாள் அதிபர் மற்றும் ஹாலிவுட் ஆக்டரான ரொனால்ட் வில்சன் ரீகன் அவர்களோட பர்த்டே. அமெரிக்கால 1911 பிறக்கிறாரு. யுரேகா காலேஜ்ல எக்கனாமிக்ஸ்ல டிகிரி வாங்குறாரு. ரேடியோ ஸ்டேஷன்ல தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்றாரு. நிறைய டிவி ஷோஸ் தொகுத்து வழங்கியிருக்காரு. தென் நடிக்கவும் ஸ்டார்ட் பண்றாரு. 1937 வார்னர் பிரதர்ஸ் கம்பெனியில ஜாயின் பண்ணி நடிக்கிறாரு. 2 இயர்ஸ்ல 19 படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்பால ஃபேமஸும் ஆகுறாரு. அப்போது இராணுவத்திலிருந்து இவருக்கு தேர்வு வருது. அமெரிக்கால ஆர்மியில சேர்ந்து சர்வீஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. செகண்ட் லெப்டினன்ட் பதவியும் கிடைக்குது. லேட்டரா யுஎஸ் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. மீண்டும் இவரு நடிப்பையே கண்டினியூ பண்றாரு. 1964 பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகி கலிபோர்னியால 2 டைம்ஸ் கவர்னரா இருந்திருக்காரு. 1980 யுஎஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ இவரோட வயசு 69. இதுவரை இருந்த அதிபர்கள்ல இவரு தான் மூத்தவர். பதவிக்கு வந்த அப்புறம் பொருளாதாரத்துல பல மாற்றங்கள் கொண்டு வராரு. தென் அமெரிக்கால ஃபர்ஸ்ட் டைம்ஸ் ஒலிம்பிக் நடத்த ஏற்பாடு பண்றாரு. 1984 தேர்தல்ல செகண்ட் டைமும் பிரசிடென்ட் ஆகுறாரு. அமெரிக்காவோட உயரிய விருதான பிரசிடென்சி மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அவார்ட் இவருக்கு 2 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் வாஷிங்டன் ஏர்போர்ட் கடற்படை கப்பலுக்கு விமானப்படை விமானத்துக்கு இவரோட நேம் கொடுத்துருக்காங்க. இவரை ஹானர் பண்ற விதமா நேஷனல் மியூசியம்ல இவருக்கு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. தென் போஸ்டல் ஸ்டாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவரோட பர்த்டேயான ஃபெப் 6 ரீகன் டேன்னு கலிபோர்னியால செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.